ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர இவேசல்ல நிலா இருந்துட்டு, அவங்க அப்பாவ கூப்பிட்டாங்க. ஆனா, அவங்க அப்பா இருந்துட்டு, "உனக்கு தான் நல்லா தெரியும்ல, முக்கியமான கல்யாணத்துக்கு தானே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதனால நிச்சயத்துக்கு வர முடியாது நிலா. கல்யாணத்துக்கு வேணுமாட்டா, கண்டிப்பா வரேன்." அப்படின்ற மாரி மனோகர் வந்து சொல்லிடுறாங்க. "சரிங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அது கூட நான் ஃபோன் பண்ணி அவர கூப்பிட்டதுனால தான் அவர் இந்த வார்த்தைய சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் "உங்களுக்கு வேற வேலையே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, "வேலை இருக்கு. உடனே துரத்தி விட்டுருவியே" அப்படின்னு சொல்லிட்டு நிலா மடிச்சு வச்சுட்டு இருக்கிற துணி எல்லாத்தையும் கலைச்சி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம நிலாவும் நம்ம சேரனும் இருந்துட்டு நிச்சயத்துக்கு கூப்பிட்றதுக்காக நேராக அவங்க அத்தை வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேரன் இருந்துட்டு நிலா கிட்ட "பாத்தியாப்பா தம்பிங்களாம் என்னை எப்படியெல்லாம் ஓட்டுறாங்கன்னு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "விடுங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லைப்பா நமக்குன்னு இருக்கிறது இந்த சொந்தக்காரங்க தானே, இவங்களையும் விட்டுட்டா நம்ம யாருக்குப்பா நமக்கு வந்து நிற்க போகிறாங்க" அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நேரா கார்த்திகாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, நிச்சயம். அதனால நாங்க பீகார்ல தான் நிச்சயம் நடக்குது. அதனால நம்ம எல்லாரும் அங்கே போலாம். எல்லாருக்கும் சேர்த்து தான் டிக்கெட் போட்டிருக்கோம். அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க பெரியப்பா இருந்துட்டு, நம்ம சொந்தத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டாம, "நீ என்னப்பா அங்கே வரைக்கும் போயிருக்க? அவங்களுக்கு நம்ம இட்லி சாப்பிட்டா அவங்க சப்பாத்தி கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா?" அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தா எல்லாத்தையும் பழகிக்கிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அவங்க கார்த்திகாவை மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் கார்த்திகா இருந்துட்டு, "பீகாரில் நிச்சயம் நடக்குது. எனக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாமே." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "என்னுடைய மாமா மட்டும் வரமாட்டேன்." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதனால கார்த்திகாவும் அவங்க அம்மாவும் வரதா வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் அவள் வானத்தை இருந்துட்டு அவங்களுடைய டாக்டர் கிட்ட, "நான் பீகாருக்கு போக போகிறேன். ஒரு 6 நாள் லீவ் தேவைப்படுது. 6 நாள் கடைய மூடிட்டு போட்டேன்னா உனக்கு அடுத்தது இங்கே ஒரு ஆள் வந்து நிற்பாங்க. அந்த அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீ வழி இல்லாமா, நீ மேலே மேலே போக வேண்டாமா, என்னையே எடுத்துக்கோ. இது நாள் வரைக்கும் நான் 2 நாள் தான் லீவ் போட்டிருக்கேன். அதனால தான் என்னை கைராசியான டாக்டரு. அதே மாதிரி என்கிட்ட வர பேஷண்ட்டெல்லாம் என்கிட்ட மட்டும்தான் வருவாங்க." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வானத்தையும் இருந்துட்டு இவர் சொல்கிறதும் சரிதான். இப்போ தான் நம்மளே படிப்படியாக முன்னேறிட்டு வந்துட்டுருக்கோம். திடீர்னு 6 நாள் லீவ் போடுறது இருந்தால் ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி வானத்தையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பல்லவன் இருந்துட்டு கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு பொண்ணு மட்டும் அழகாக இருப்பாங்க. அந்த பொண்ணை பார்த்து பயங்கரமாக சைட் அடிச்சிட்ருக்காரு. ஒரு மேக்ஸில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட டவுட்டை கேட்டு தான் கிளியர் பண்ணுறாரு. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம சேரன் இருந்துட்டு டிபி வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா சொன்னதுனால நம்ம பல்லவனை விட்டு ஃபோட்டோவெலாம் மாடல் மாடலாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.